திரு வன்னியரசு, இப்போ களம் திமுக வெர்சஸ் தாவேகாவா மாற்றினதே திமுக தான். ஆனால் 3 நாட்கள் கழித்து தான் விசிகாவுடைய தலைவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கோவை சத்யன் சொல்கிறார். உங்களுடைய பார்வை, 3 நாட்கள் கழித்து தாவேகாவுக்கு பின்னணியில் பாஜக இருக்கு அப்படின்ற விமர்சனமும், விஜய் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன், வழக்கு பதிவு செய்யாதது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை விசிகா முன்வைப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய நினைவு நாள். 1966 வந்து டெல்லி ஜந்தர் மந்தரில் அவரை வந்து சனாதன கும்பல் படுகொலை செய்ய முயற்சி செய்தது, உயிரோடு எரிக்க முயற்சி செய்தது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அவருடைய இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எங்களுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த சனாதன கும்பலுக்கு எதிராக களமாடினாரோ அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் களமாடி வருகின்றோம். இன்றைக்கு இந்த சம்பவம் விஜய் அவர்களோடு இணைந்து பாஜக இந்த படுகொலை சம்பவம் அப்படிங்கிறது பாஜகவும் தாவேகாவும் இணைந்து நடத்திய ஒரு மிக மோசமான ஒரு ஸ்டாம்பு, ஒரு நெரிசல் படுகொலைகள். வேணுமென்றே பாஜக எங்க இருந்து வராங்க? பாஜக எங்க? தாவேகாவோட நிகழ்வு தானே அது. பாஜக எங்க இருந்து வராங்க? இல்ல நான் அது சொல்றேன், நான் தயவு செய்து சொல்ல விடுங்க. எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு வன்முறை பயங்கரவாதத்தின் மீது தான் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு திராவிட கருத்தியல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசை வீழ்த்துவதற்கு பல ஒட்டுக்குழுக்களை அவர்கள் இயக்கி விடுகிறார்கள், இறக்கி விட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒட்டுக்குழுக்கள் முதலில் வந்து RSS, இந்தியா முழுக்க RSS ஒட்டுக்குழுக்கள் அல்லது அவருடைய துணை அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து நீங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். அபினவ் பாரத்னு ஒரு அமைப்பு, துர்கா வாகினின் ஒரு அமைப்பு, ராஷ்டிரிய ஜாங்தான் மஞ்ச்ங்கிற ஒரு அமைப்பு, சனாதன் சன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ABVP வனவாசி கல்யாண ஆசிரமம், இதெல்லாம் இந்திய அளவில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்பு. அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் இப்பொழுது அந்த துணைநிலை அமைப்புகளாக ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அமைப்புகள் அப்படின்னா ஒன்று வந்து தாவேகா, 2வது நாத்தாக்கா. இந்த 2 அமைப்புகளின் இந்த ஒட்டுக்குழுக்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதற்றத்தை அல்லது திமுக மீதான வெறுப்பு அரசியலை, திராவிட கருத்தியல் மீதான வெறுப்பு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உத்தி. அதுல நாத்தாக்காவினுடைய சீமானை வந்து நீங்க திராவிட கருத்தியலுக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்றது. இவர் வந்து விஜயை வைத்துக்கொண்டு திராவிட கருத்தியலுக்கு ஆதரவாக பேசுவதை போல பேச வைத்து திமுக மீதான வெறுப்பை கட்டமைப்பது அப்படிங்கிறதா அவருடைய உத்தியா இருக்கின்றது. இதுதான் பாஜகவினுடைய செயல் உத்தி. இப்ப இந்த நேரடியா பாயிண்ட் வரேன் நான். இப்ப இவ்வளவு மோசமான ஒரு பயங்கரவாத சம்பவங்களை செய்த இயக்கங்கள் பின்னணியில தான் இவங்க வந்து செயல்படுறாங்க. RSS இயக்கத்துக்கு பின்னாடி தான் இவங்க வந்து செயல்படுறாங்க. ஏன் இதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நீங்க வந்து அபினவ் பாரத் அமைப்பு அப்படின்னா அவர் சாதாரண அமைப்பு இல்ல. இவங்க வந்து நீங்க வந்து மாலைகான் குண்டுவெடிப்புல தொடர்புடைய ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு. அதுல வந்து இருந்தவங்க விடுதலை செய்யப்பட்டாங்க, அது வேற கதை. அது விரிவா அதுல பேச முடியாது. அதே போல மிக முக்கியமா வந்து இதுல வந்து சனாதன சன்ஸ்தா அமைப்பு அப்படிங்கிறது பெங்களூர்ல வந்து கௌரி லங்கேஷ் படுகொலையில வந்து சம்பந்தப்பட்டவங்க. அதே போல வந்து கோவிந்த் பன்சாரே 2015 நடந்த படுகொலை, கல்புரிக்கு அது 2015, 2013 வந்து நரேந்திர தபோல்கர், இந்த படுகொலையெல்லாம் அந்த அமைப்பு, இந்த சனாதன சன்ஸ்தா அமைப்பு தொடர்புடையது. இவர்கள் வந்து இந்தியா முழுக்க இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். அப்படித்தான் தமிழ்நாட்டில் விஜயை வைத்து அவர்கள் வந்து, ஏன்னா அதிமுகவை வந்து அவர்கள் வந்து இவ்வளவு ஒரு மாசு கூட்ட முடியாது. அதிமுக வந்து அவங்க கபலீகரம் பண்ணிட்டாங்க. அதிமுகவே நாங்க வந்து அதை வந்து அவங்க வந்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது அப்புறம் முடிவு பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா செங்கோட்டையனை நீக்கின உடனே நேரடியாக அவர் வந்து அங்க அகில இந்திய தலைமைக்கு தான் போறாரு. அமித்ஷா பார்க்க தான் முறையிடுறாரு. ஜெயலலிதா அம்மையார் யாராவது நீக்கினா யாராவது டெல்லிக்கு போயிருக்காங்களா? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது ஆனால் நேரடியாக அங்க போய் நிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுடைய தலைவர் அப்படின்னா பொதுச் செயலாளர்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அகில இந்திய தலைமை வந்து பாஜக தான், அமித்ஷா தான். அதனால அவங்க கபலீகரம் பண்ணி வச்சிருக்காங்க. திருப்பம் இல்ல இதுதான் அங்க நடக்குது. நீங்க சரி செங்கோட்டையன் எதுக்குங்க வந்து அமித்ஷா போய் பாக்குறது? இவரை நீக்கிறாங்க. சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி. நான் தலைப்புக்குள்ளதான் வர்றேன். பாஜக தமிழ்நாட்டில் இப்பொழுது
அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல அதிமுகவை ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார். 2 ஒட்டுக்குழுக்கள் சீமான் தலைமையிலான நாம் தமிழர், விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த 2 அமைப்புகளை வச்சுதான் அவங்க வந்து பண்றாங்க. முதல் கூட்டத்திலேயே பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்தார் விஜய். அவரை வைத்து பாஜகவுடைய அஜெண்டாவை எப்படிங்க நடைமுறைப்படுத்த முடியும்? இந்த சம்பவத்திற்கும் பாஜகவுக்கும் தொடர்பு, விஜயை காப்பாற்றுவதற்கு விஜய் பாஜக வலையில் விழுந்து விட்டார் அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? அவர் நேரடியான அரசு மீது தன்னுடைய விமர்சனத்தை விஜய் வச்சிருக்கார். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து முதல் மாநாட்டிலிருந்து எல்லா மாநாட்டிலையும் சொல்றாரு. பாஜகவினர் எங்காவது விஜயை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஏன்டா என்ன வந்து இந்த மாதிரி கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு எங்காவது கேட்டிருக்காங்களா? ஏதாவது அதுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்களா? அப்படி எங்கேயுமே பேசல. சரி, அவங்க கேட்கல. விஜய் அவர்களாவது எந்த கொள்கையை அவர் எதிர்த்து போராடி இருக்கிறாரு? பாஜகவினுடைய அரசியல் ரீதியான கொள்கையை எதிர்த்து, எந்த கொள்கையை எதிர்த்து அவர் பேசியிருக்கிறாரு, போராட்டம் நடத்தியிருக்கிறாரு? குறிப்பா வந்து நீங்க வந்து எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் திருத்த சட்டம், இது வந்து நான் பார்லிமெண்ட்லயும் போராட்டம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே போராட்டம் நடத்தியிருக்கிறோம், வெளியிலேயும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இது குறித்து விஜய் அவர்கள் கொள்கை எதிரி, இது ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, எல்லோருக்கும் ஒரு வாக்கு, அந்த ஒரு வாக்கு எல்லோருக்குமான ஒரே மதிப்பு தான், அந்த மனிதர்களுக்கு ஒரே மதிப்பு தான் என்றாரு. அப்படிப்பட்ட வாக்குகளை திருடுகிறார்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சுமத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் நாங்க போராட்டம் நடத்துறோம். இது ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகம், இது இவர் ஜனநாயகன் பேர் வைக்கிறாரு. இது வந்து அடிமடையில ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் திட்டம். அது குறித்து எதுவுமே நீங்க போராட்டம் நடத்தலையாங்க. எந்த கொள்கையை எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்க? அப்ப அது வந்து வெளியில அவங்க ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட்ல பேச்சுவார்த்தை நடத்தி பேசியதன் மூலமா தான் அதை பண்றாங்க. இப்ப புதுசா அவர் வந்து நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, யாராவது ஒருவர் பாஜகவை சேர்ந்தவர்கள் யாராவது இந்த படுகொலைக்கு இவ்வளவு மோசமா 41 பேர் இறந்திருக்கிறாங்க, யாராவது விஜயை கண்டிச்சிருக்கிறாங்களா? சரி, யார் கண்டிச்சிருக்கிறாங்க? சரி, அண்ணாமலை அவர்கள் உடனடியா வந்து அதுக்கு வந்து உடனே வந்து விஜய்க்கு ஆதரவா தான் பேசுறாரு. இன்னைக்கு வந்து இந்த குழு இருக்குல்ல பாருங்களேன், ரொம்ப முக்கியமான குழுங்க. இவங்க போட்ட விசாரணை குழு, ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், ரேகா சர்மா, தேஜஸ்வி சூர்யா, இவங்க போட்ட குழு வந்த உடனே இது வந்து சந்தேகம், இது வந்து இந்த அரசுக்கு சந்தேகம் இருக்குது, அரசு மீது சந்தேகம் இருக்கு, இது பின்னணி இருக்கு அப்படின்னு குழு பேசுறாங்க. என்னுடைய கேள்வி, நடிகை விஜயசாந்தி அவர்கள் மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்குல வந்து விஜயசாந்தி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. நான் ரொம்ப முக்கியமா இந்த கருத்தை சொல்றேன். எதற்காக வந்து 2 தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். நான் எனக்கு வந்து விருப்பம்லாம் இல்ல. அந்த விஜயசாந்தி தலைமையிலான குழு வந்து விசாரித்தது மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கில் கட்டாய மதமாற்றம் நடந்திருக்கிறது என்று வெளிப்படையாக பிரஸ் மீட் பண்ணாங்க, செய்தி சொன்னாங்க. சிபிஐ வழக்கு போனது. சிபிஐ வழக்கு சிபிஐ என்ன அறிக்கை கொடுத்தது? கட்டாய மதமாற்றம் செய்யவில்லை, அவங்க வந்து தற்கொலை பண்ணது அது வேற விஷயத்துக்காக சொல்லி சொன்னாங்க. உயர் நீதிமன்றம் சிபிஐ தானே சொல்லியிருக்கு, ஒரு அட்டானமஸ் பாடி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி கீழ இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடி தானே க்ளீன் ஷீட் கொடுத்திருக்கு. இல்ல அந்த மாதிரி கட்டாய மதமாற்றம் நடக்கல அப்படின்னு சொல்லுது. இல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். சிபிஐ வந்து கட்டாய மதமாற்றம் நடத்தலன்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இவங்க வந்து விஜயசாந்தி உள்ளிட்டோர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, வெளிப்படையா வந்து கட்டாய மதமாற்றம் நடக்குதுன்னு சொன்னாங்க. இவங்க வீடியோ போட்டு சமூக பதற்றத்தை உருவாக்குனாங்க. இதுவரை இந்த வழக்கு தீர்ப்பு வந்த பிறகு கூட அண்ணாமலை அவர்கள் அவருடைய அந்த ட்விட்டர் பேஜ்ல அந்த லாவண்யா கொடுத்த அந்த வீடியோ இன்னைக்கு வரை நீக்கலங்க. சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்க ஒரு வருத்தமா தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? சரி, ஓகே, நான் சொல்றேன். இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். நேரம் குறைவா இருக்கு, மற்றொரு வாய்ப்பு தரேன். ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். இது ஒரு கருத்து சொல்லிடுறேன் சுருக்கமா. அதே மாதிரி தான் ஹேமமாலினி தலைமையிலான குழு இன்னைக்கு வந்து இது வந்து விசாரிச்ச உடனே தான் விஜய் அவர்கள் அந்த வெளியில வந்து அந்த வீடியோ போடுறாங்க. 2 பேரும் பேசி வச்சுதான் அந்த வீடியோ போடுறாங்க. நீங்க வந்து ஹேமமாலினி வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அந்த பிரக்யா ராஜ் அங்க கும்பமேளாவில் வந்து 82 பேர் கொண்டாங்க, 82 பேர் இறந்தாங்க. ஹேமமாலினி போய் என்ன சொன்னாங்க? இது சாதாரண நிகழ்வு, கும்பல் இது நடக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க. எப்படி அப்படி சொல்ல முடியும்? எப்படி அனுராக் தாக்கூர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை தேச விரோதிகள் சொல்லி சொல்றாரு. நாங்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், தேச விரோதிகள் சொல்லிடுவாங்களா? சொல்லிட முடியுமா? சரி, அப்ப இவர்கள் ஒரு நோக்கத்தோடு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தான் இதுக்கு பின்னணியில் இருந்து விஜயை இயக்குகிறார்கள். அதுதான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள்
தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பாஜக வந்து இயக்குனர், விஜய் வந்து நடிக்கிறாரு. சரி. இவ்வளவு மோசமான ஒரு அப்பட்டமான தமிழ்நாட்டில் 41 பேரை கொன்று விட்டு இன்னும் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இவர மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் ஏதாவது இருக்குமாங்க? வேதனையா இருக்குங்க. இல்ல, நல்ல வார்த்தைகளே பயன்படுத்தலாம். சரி, நான் முதல் சுற்று கருத்தாடுறேன். அயோக்கியம் சொல்லல. இல்ல இவருங்க, நான் தெளிவா பேசுறேன். இது ஒரு அயோக்கியத்தனம் சொல்றேன். விஜய் நான் அயோக்கியம் சொல்லலையா? நான் ஏன் அவர் அயோக்கியம் சொல்லணும்? அவரையே நான் அயோக்கியம் சொல்லிட்டு இருக்கணும்? சரி, இது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனத்துடைய உச்சம் இது. சரி, இது முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். இது முதல் சுற்று கருத்தா எடுத்து சூர்யா, பாஜக ஆட்டுவிக்கக்கூடிய வகையில் விஜய் நடந்து கொள்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வன்னியர் சொல்றார். உங்களுடைய பார்வை? 25 நிமிடம் அமைதியாக கேட்டேன். என்னோட சமயத்தில் யாரும் குறுக்கிடாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.